சார் எனக்கு ஒரு டவுட்டு. எனக்கு கல்யாணம் ஆகி ஒரு 8 இயர்ஸ் ஆச்சு சார். சரிங்க. எனக்கு என்னன்னா ஒய்ஃப் சந்தோஷப்படுத்துறானா இல்லையான்றது தெரியும். எனக்கு என்ன பாலியல் கல்வின்றது ப்ராப்பரான ஒரு முறையில இல்லை அப்படின்றது என்னோட ஒரு எண்ணம். சரி. ஸோ எனக்கு என்னன்னா என் ஒய்ஃப் நான் எல்லாமே ஓப்பனா பேசுவேன். பேசும்போது எனக்கு என் ஒய்ஃப் திருப்தி திருப்தி அப்படின்பா. பட் பெண்களோட திருப்தின்றது என்னது, பட் அதை நம்ம எப்படி யூஸ் பண்றது அப்படின்றது எனக்கு கண்டிப்பா இது வரைக்கும் தெரியல. பட் இருந்தாலும் எனக்கு ஒரு டீச்சிங் ஸ்கில் டைப்ல எனக்கு ஆமா இந்த மேலே ஏறி பண்றது இப்படி ரொம்ப உச்சகட்ட அடைகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லியிருந்தீங்க. அதை தான் நான் ரொம்ப நாள் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ஓகே தான். பட் இருந்தாலும் அவங்களோட உணர்வு என்ன அப்படின்றது எனக்கு சரியா புரிபடல சார். எனக்கு பெண்ணினுடைய கிளைட்டோர்ஸ் என்ற உறுப்பு இருக்குங்க. அதை நீங்க ஒரு 15-20 நிமிடம் நிறுத்தாம தூண்டினீங்கன்னா ஓகே உங்க மனைவி உச்சகட்ட அடைஞ்சிருவாங்க. ஓகே சார். அந்த மாதிரி பண்றீங்களா நீங்க? ஆமா, கண்டிப்பா பண்றேன். அது எனக்கு நான் என்னன்னா, எனக்கு அதிகமான விந்து வெளியேற நேரத்துல நான் ஸ்டாப் பண்ணுவேன். கொஞ்சம் மெதுவா பண்ணு அல்லது நீ பண்ணாத ஆட்டாத அப்படின்ற மாதிரி பண்ணுவேன். ஸோ அந்த டைம்ல எனக்கு என்னன்னா நியர்லி நீங்க சொல்ற மாதிரி 15 to 20 மினிட்ஸ் மேல வந்துடுது. ஸோ நான் என்ன கொஞ்சம் கீழே தாழ்த்திக்கிட்டு, அதாவது நான் கொஞ்சம் டிலே பண்ணிட்டு நான் பண்றேன். எனக்கு கிளைட்டோர்ஸ் என்ற உறுப்பு நீங்க நாக்கு வச்சு தூண்டணும். ஓ அப்படியே சார். அது பண்றது இல்லை. அதை நீங்க செய்யுங்க. அவங்க உச்சகட்ட அடைகிறத நீங்க நல்லா விஷுவலாவே பார்க்கலாம். அப்படியே செக்ஸ் பண்ணும்போது அவங்க உச்சகட்ட அடைகிறத பார்க்கறது கொஞ்சம் சிரமமா இருக்கும். ஒன்று என்னன்னா, உங்களுக்கு என்னென்னலாம் வருதோ, பாடி ஸ்டிஃப் ஆகும், வேர்வை வரும். பெண் உறுப்பு சுருங்கி சுருங்கி விரிகிறது. ஆண் உறுப்பு உள்ள இருந்தா பெண் உறுப்பு சுருங்கி சுருங்கி விரிகிறத நீங்க ஃபீல் பண்ண முடியும். ஓகே ஓகே. ஆனா இதெல்லாம் அவ்வளோ ஈஸி இல்லை. மூச்சு வாங்கும், உங்களுக்கு மாறு படபடப்பு இருக்கும். ஆனா பெண் உறுப்பு சுருங்கி சுருங்கி விரிகிறத நீங்க ஃபீல் பண்ண முடியும். ஓகே சார். ஆனா கிளைட்டோர்ஸை தூண்டினீங்கன்னா அவங்க உச்சகட்டம் அடைகிறத நீங்க எளிமையாக பார்க்க முடியும். நிறுத்தாம தூண்டிக்கிட்டே இருக்கணும். நாக்கு வச்சு தூண்டுங்க. அவங்களுடைய பெண் உறுப்புல மேல் பகுதியில ஒரு பேனானிப்பு மாதிரி கொஞ்சம் நீட்டிட்டு இருக்கும். அதை நீங்க ஒரு நிறுத்தாம ஒரு 15-20 நிமிடங்கள் தொடர்ந்து தூண்டணும். இப்போ அது இப்போ நம்மளுக்கு அது இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருந்ததுன்னா என்ன சார் பண்றது? அதாவது ஏன்னா ஈவன் நம்மளோட உறுப்பை வைக்கிறது ஓகே, நாக்கு வைக்கிறது ரொம்ப சுத்தத்தை பாக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைமிங்ல நம்ம என்ன சார் பண்ணணும்? பொதுவா அப்படி பண்ணலைன்னா அவங்க உச்சகட்டம் அடைகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவுங்க. ஸோ எல்லா மேரிட் கப்பலும் இதை பண்ணி ஆகணும்ன்றீங்களா? சாதாரணமாக செக்ஸ் பண்றதுல ஒரு ஆணுக்கு 2-3 நிமிஷத்துல விந்து வந்துடும். ஓகே சார். நீங்க ரொம்ப எக்ஸ்பர்ட்டா இருந்தாலொழிய ஒரு பெண்ணை உச்சகட்டத்துக்கு கொண்டு போறது சாத்தியமே இல்லை. ஏதாவது கேட்டா பெண்கள் ஆமா அப்படி, அதாவதுங்க நீங்க ஒரு கெஸ்ட் வீட்டுக்கு போறீங்க. ஓகே. இட்லி கொடுக்குறாங்க, ரொம்ப சுமாரா இருக்கு. ஓகே. அவங்க வாய் விட்டு கேட்குறாங்க, நல்லா இருந்ததா சாப்பாடுன்னு. நீங்க என்ன சொல்லுவீங்க? நல்லா இல்லை, ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்லிட்டு வருவீங்களா? இல்ல, அப்படி பண்றது இல்ல. நல்லா இருக்குங்க, நல்லா இருந்துன்னு சொல்லிட்டு வந்துருவீங்க. கண்டிப்பா. அந்த மாதிரி நீங்க உங்க மனைவிட்ட நல்லா இருந்ததான்னு கேட்டீங்கன்னா ஆமான்னு சொல்லுவாங்க. அது சார், இப்ப நீங்க சொன்ன ஓமை அப்படி இதுக்கு நேரடி பொருத்தமா இருக்குமான்றது என்னால எல்லா பெண்களும் சொல்லுவாங்க. ஏன்னா கணவனை ஊன் பண்றதுக்கு விரும்ப மாட்டாங்க. ஓகே ஓகே. விஷயங்கள்ல கணவனை சில பெண்கள் நேரடியாக சொல்றாங்க. அப்படி சொல்லி சில பெண்கள் கோபமா கூட சொல்லுவாங்க, நீ எல்லாம் எதுக்குமே லாயக்கு இல்லைன்னு. அந்த ஆண்களுக்கு டிவாஸ்டட்னு சொல்லுவோம். நான் பல நேரம் ரவுடிகளையே பார்த்துருக்கேன். மிகப்பெரிய ரவுடிகள், பெரிய பிரச்சனைகளை அந்த ஏரியாலே கிரியேட் பண்ற ஆளுங்க மனைவி நீ எல்லாம் ஆம்பளையா, நீ போயான்னு சொல்லிடுறதோ, மனைவி விட்டுட்டு போனாலோ நம்மகிட்ட கண்ணீர் விட்டுக்கிட்டு இருப்பாங்க. அவ்வளவு பெரிய ரவுடிகள் கண்ணீர் விட்டுக்கிட்டு, சார் என் மனைவி இப்படி என்று சொல்லிட்டா சார், இல்லை என் மனைவி என்னை விட்டு போயிட்டா சார், இந்த மாதிரி செக்ஸ் சரியில்லைன்னு. அப்போ ஒரு மனிதனை அது டிவாஸ்டேட்டட் ஆகும், வாழ்க்கையவே வெறுக்க வைக்கும். அதனால பல நேரம் அந்த மாதிரி பெண்கள் பேசுறதுல சில நேரம் பேசுறாங்க. ஒரு தடவை ஒரு பெண் ஒரு ஆணை பார்த்து, நீ எல்லாம் ஆம்பளையா, நீ எல்லாம் என்னை திருப்திப்படுத்த முடியலன்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த ஆணுக்கு கடுமையான மன உளைச்சல் வந்துடும். அதுக்கப்புறம் அவரால் எந்த வேலையிலையும் கவனம் செலுத்த முடியாது. இதே சிந்தனைகள் ஓடிக்கிட்டே இருக்கும்.
அதனால் பெண்கள், பெரும்பாலான பெண்கள் இதை ஆண்களுடைய அது வந்துங்க செக்ஸுன்றது இப்போ ஜுரம், ஒரு வேலை செய்ய முடியல, வீக்னஸ்ஸு அப்படின்ற மாதிரிலாம் எடுத்துக்க முடியாது. அது தன்னுடைய ஆண்மையோட, தன்னுடைய பர்சனாலிட்டி, பல விஷயத்தோடு சேர்த்துக்குவாங்க. அவன் ஆம்பளை இல்லைன்றது ஒரு சாதாரண வார்த்தையாக, வசவாக நீங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. கடுமையான வசை சொல்லாக இருக்கும் அவனுக்கு.